என்ன அவதூறுகள் சமூக ஊடகங்களில் யார் பேசினாலும் அதை பற்றி விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து நின்றால்தான் இந்த பிற்போக்கு சக்திகளை முறியடிக்க முடியும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் உத்தி, இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் நிலைப்பாடு. இனி வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2024 ஆண்டு பொதுத் தேர்தலில் தப்பித்தவறி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விடுவேயானால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. தமிழ்நாட்டுக்கும் அது பெரும் ஆபத்தாக போய் முடியும். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் மாண்புமிகு முதல்வருக்கு, எனது மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றலும் அதற்கான தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. நான் மேடைக்காக பேசவில்லை, நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து பேசுகிறேன். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து பேசுகிறேன். அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான கோட்பாடாக இருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற கவலையோடு சொல்லுகிறேன். அவர்களின் அஜெண்டா மிகவும் ஆபத்தான அஜெண்டாவாக இருக்கிறது. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிறார்கள், ஒரே தேசம் ஒரே கட்சி என்கிறார்கள், ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்கிறார்கள். மாநில கட்சிகளே கூடாது, மாநில அரசுகளே கூடாது என்கிற அடிப்படையில் அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் RSS உடைய செயல் திட்டங்கள். அது பிஜேபி நடைமுறைப்படுத்துகிறது, அவ்வளவுதான். ஆக தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிறார்கள். அதிமுகவை விட நாங்கள் தான் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக. இந்த அல்லு சில்லுகளை பற்றி கவலைப்படாமல் தேசிய அளவிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த அற்பர்களின் அவதூறுகளை பற்றி பொருட்படுத்தாமல் நீங்கள் அகில இந்திய அளவிலே பயணம் செய்ய வேண்டும். பெரியார் விட்டு சென்ற பணிகளை, அண்ணா விட்டு சென்ற பணிகளை, கலைஞர் விட்டு சென்ற பணிகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டும் பாதுகாத்தால் போதும் என்று நாம் இருந்துவிட்டால் பிஜேபி பிற மாநிலங்களில் வெற்றி பெற்று வந்து விடுவார்கள். காங்கிரஸ் இல்லாத, பிஜேபி இல்லாத ஒரு அணியை உருவாக்கலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள். தயவு கூர்ந்து அப்படிப்பட்ட முயற்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் போய்விடக் கூடாது, துணை நின்று விடக் கூடாது என்பது என்னுடைய தோழமையான வேண்டுகோள். உரிமையோடு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். அது யார் அந்த கருத்தை முன்மொழிந்தாலும் காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை நாம் கட்டினால் அது பிஜேபிக்கு சாதகமாக போய் முடியும். மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரும். தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் உங்களை யாரும் சீண்ட முடியாது, அது வேறு. அவர்கள் எல்லோரும் உங்களை குறைத்து மதிப்பிட்டார்கள். ஆனால் நீங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அடியாக, பேர் இடியாக தேர்தல் முடிவுகளின் மூலம் விடை கொடுத்தீர்கள். நான் தனி ஆள் அல்ல, அல்லது நீங்கள் நினைப்பதை போல் ஆள் அல்ல. பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லோரும் சேர்ந்து குழைத்து உருவாக்கப்பட்ட வார்ப்பு என்கிற அடிப்படையில் அத்தனை பேரின் ஆற்றலும் உங்கள் செயலில் இன்றைக்கு வெளிப்படுகிறது, செயலில் வெளிப்படுகிறது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு குழந்தை பருவத்தில் இருந்தே கிடைத்தது. பெரியார் மடியில் விளையாட, அண்ணாவின் அரவணைப்பில் வளர, தலைவரின் போராட்ட களத்தில் நின்று அதை கற்றுக்கொள்ள வேறு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. அதனால் நீங்கள் இன்றைக்கு அந்த நெஞ்சுரத்தை பெற்று வலிவோடு களத்திலே, துணிவோடு களத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆக விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான். 2024 ஆண்டுக்கான தேர்தல் வியூகத்தை அமைக்கிற இடத்தில் கலைஞரை போல நீங்கள் இருந்து செயல்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் விருப்பம். லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இதை ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அவருடைய அன்புக்கு நான் எப்பொழுதுமே கட்டுப்பட்டவன் தான். அவர் பேசிய பேச்சுக்கும் கட்டுப்பட்டவன் தான்.
இதற்கு மேல் வேற எந்த விளக்கமும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.